வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 50 கிராமு, பூண்டு இடித்து வச்சுருக்கோம் 8 பல், பச்சை மிளகா 3, தக்காளி 3, கருவேப்பிலை 3 பீஸு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இதுதான் தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20 நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். பூண்டு ஒரு 8 பல் சேர்த்திக்கலாம். அதுக்கு அடுத்து கருவேப்பிலை 3 பீஸு, பச்சை மிளகா 3 பீஸு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து தக்காளி 3 போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 3 மினிட்ஸ்க்கு. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு. இந்த மசாலாஸ்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெண்டைக்காய் வறுத்துட்டு இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே 1 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ரெண்டுத்தையும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் காட்டுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. 10 நிமிஷம் கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.